nokia அஃபிஷியலாகவே X35G அண்ட் g60 5G ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. X35G பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் இந்த வீடியோ பார்க்கலாம், ஐ பட்டனில் கார்ட்ஸ் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் g60 5G எப்படி இருக்குது, இதை பற்றி என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாகவே சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட், டிசைன். ரெகுலராக இருக்கிற ஜி சீரிஸ் மாதிரி தான் எங்கேயும் டிசைன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. பேக் பேனல் யூஸ் பண்ணியிருக்க கம்ப்ளீட்டாகவே 100% ரீசைக்கிள்டு மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரேம். இந்த ஃப்ரேமும் 60% வந்து ரீசைக்கிள்டு மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஃபோனோட சைஸ் பொறுத்தவரை 6.58 inches. டிஸ்பிளேக்கு இங்கே ஐபிஎஸோட எல்சிடி பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்தவரை ஃபுல் HD+. இந்த டிஸ்பிளேக்கு 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. அண்ட் டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 400 nits. அண்ட் பீக் பிரைட்னஸ் பொறுத்தவரை 500 nits வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்கு இங்கே கார்னிங்கோட Gorilla Glass வெர்ஷன் 5 கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட், ப்ராசஸர். X30ல் என்ன ப்ராசஸர் கொடுத்தாங்களோ அதே ப்ராசஸர் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்னாப்ட்ராகனோட 695 ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் நல்ல ப்ராசஸர், பவர்ஃபுல்லான ப்ராசஸர், அண்ட் அதே மாதிரி பவர் எஃபிஷியண்ட்டான ப்ராசஸர் கூட. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ப்ராசஸரில். கேமிங்கில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ப்ராசஸர் மீடியம் டு ஹை கிராஃபிக்ஸ் பேஸ்ட் ஆன் கேம்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 4 and 6 ஜிபின்னு ரெண்டு ரேம் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்தவரை 64 and 128 GB UFS 2.2 ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் SD கார்ட் ஸ்லாட்டும் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட், கேமராஸ் பொறுத்தவரை 50 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி சென்சார். இதோட சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/2.67 inches. அண்ட் பிக்சல் சைஸ் பொறுத்தவரை 0.64 microns. இந்த சென்சாருக்கு OS சப்போர்ட் கிடையாது. செகண்டரி சென்சார் 5 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் சென்சார். அண்ட் தேர்ட், எப்பவும் போல் தேவையே இல்லாத ஒரு 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்தவரை 8 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட், பேட்டரி பொறுத்தவரை X30 கூட கம்பேர் பண்ணும்போது இங்கே பேட்டரியோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க 4500 mAh. ஆனால் சார்ஜிங் ஸ்பீட் மட்டும் இங்கே டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 20 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்குது. கூடவே USB PD வெர்ஷன் 3.0 சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சில மார்க்கெட்ஸில் இந்த 20 வாட்ஸ் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லா மார்க்கெட்ஸுமே கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அது ஏன் சில மார்க்கெட்ஸ் அப்படிங்கிறது தெரியல. நெக்ஸ்ட், சாஃப்ட்வேர் பொறுத்தவரை இந்த ஃபோன் Android 12 ரன் ஆகுது. அண்ட் சேம் X30ல் என்ன சொன்னமோ அந்த 333 இதுலேயும் யூஸ் ஆகுது. 3 விஷயத்துக்கான மேஜர் OS அப்டேட் அண்ட் 3 விஷயத்துக்கான செக்யூரிட்டி பேச்சஸ் அண்ட் அதே மாதிரி 3 வருஷத்துக்கான எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி இங்கே கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் சிம் ஸ்லாட் பொறுத்தவரை இங்கே ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலுமே இங்கே eSIM சப்போர்ட் இருக்கிறதுனால நீங்கள் SD கார்ட் ஸ்லாட்டும் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அடிஷ்னலாக Wi-Fi 6 சப்போர்ட் இருக்குது, ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 இருக்குது, அண்ட் NFC சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் IP ரேட்டிங் பொறுத்தவரை இங்கே IP52 ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதனால் ஸ்ப்ளாஷ் ஆனால் இந்த ஃபோனுக்கு எதுவும் ஆகாது. நெக்ஸ்ட், ப்ரைஸிங். UK ப்ரைஸை இந்தியன் ப்ரைஸ் கூட கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது 25,500 rupeesக்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதே ப்ரைஸ் ரேஞ்சு கண்டிப்பாக இந்தியா லான்ச் பண்ண மாட்டாங்க. இந்தியா லான்ச் பண்ணும்போது ஒரு 20,000க்குள்ளே இந்த ஃபோன் லான்ச் பண்ணாங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை வாங்கலாம். அண்ட் நிறைய பேருக்கு இப்போவும் ஒரு கொஸ்டின் வந்திருக்கும், 20,000க்கு இந்த ஃபோன் நான் வாங்கணுமா, AMOLED பேனல் இல்லை, வெறும் LCD பேனல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. LCD பேனல் ஒன்றும் மோசமான பேனல் கிடையாது. ஜஸ்ட் அந்த பேனல் மட்டும் இல்லாமல் இங்கே மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் பாருங்கள். உங்களுக்கு இங்கே சாஃப்ட்வேர் சப்போர்ட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்டர்னல் வாரண்டி 3 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஃபோன் ஒரு நல்ல டீலாக தான் தெரியுது. ஸோ அப்படி பார்க்கும்போது நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஹார்ட்வேர் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கொடுத்துருக்குறாங்க. சாஃப்ட்வேர் சப்போர்ட் இருக்குது அண்ட் 20 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ப்ரைஸில் நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை வாங்கலாம். அதுவும் ஆஃப்லைனில் இது கூட கம்பேர் பண்ணும்போது வெறும் G96 G95 ப்ராசஸர் தான் பக்கத்தில் இருக்குது. அது விவோவில் கொடுத்துட்ருக்காங்க. ஓப்போவில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 680 தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கூடலாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னை பொறுத்தவரை தாராளமாக இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாம். அதுவும் 20,000க்குள்ள ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்ணை மூடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்கலாம். ஸோ அவ்வளோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.